போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி பார்வதி மகாதேவா ஈசன் அடி போற்றி எந்தை அடி போற்றி நேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி ஓம் ராஜாதிராஜாய பிரகஸ்தசாயினேஹ தமிழ் மற்றும் காம 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 கமே சுணோ குபேராய மகாராஜா இன்னேனோ நமஹ. முடிச்சு போட்டு இல்ல இவர் அண்ணனுக்கு
சொன்னாங்களா அவங்க தமிழ் அங்கிருந்து குதிரை தர்ற மாதிரி எடுத்துக்கணும். குதிரை தர்ற மாதிரி எடுக்கணும். ஓகே. வேஷ்டி சேலை கொடுத்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அதுக்கப்புறம் புரட்சி தலைவி அம்மா ஆட்சிக்கு வந்த பிறகு வேஷ்டி சேலை கொடுத்துதான். ஆனா எடப்பாடியார் ஆட்சி வரும்போது எல்லாருக்கும் மேல ஒரு ரேஷன் கார்டுலயும் 2500 ரூபாய் கொடுத்தது. பொறுமையாக வரிசையாக வந்து பெற்றுச் செல்லுமாறு உங்களை அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம். அண்ணன் முன்னாள் அமைச்சர் ஆர். உதயகுமார் அவர்களும் சட்டமன்ற எதிர்கட்சி துணைத் தலைவர் அண்ணன் ஆர். உதயகுமார் அவர்கள் கடந்த 20 நாட்களாக வழங்கப்பட்டு வருகிறது. இன்னும் தொடர்ச்சியாக 3 நாட்கள் இந்த உணவை பெற்றுச் செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நல்ல சிறப்பான உணவு, நல்ல அமைதியா வாங்க. எல்லாருக்குமே இருக்கு, யாரும் தள்ளவனா நிதானமா வாங்க. எதிர்கட்சி துணைத் தலைவர் அண்ணன் ஆர். உதயகுமார் அவர்கள் உணவை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆங்காங்கே இருக்கக்கூடிய கழக நிர்வாகிகள் அந்த பின்னால் வேண்டி விரும்பிக் கொள்கிறோம். இந்த தொடர் உண்ணாவிரதம் கிராமந்தோறும் இந்த அன்னதானம் வழங்கும் திட்டம் தொடர்ச்சியாக கடந்த 25 நாட்களாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னும் தொடர்ச்சியாக 100 நாட்கள் ஒவ்வொரு கிராமங்களும் நமது திருமங்கலம் தொகுதிக்குட்பட்ட
அனைத்து கிராமங்களுக்கும் நேரில் சென்று இந்த உணவு நாங்களே நேரில் தயார் செய்து யாரையும் நேரடியாக இதை டேஸ்ட் பார்த்து இது சரியான நிகழ்வா என்பதை தேர்வு செய்து உங்களுக்கு இந்த உணவு வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவரும் இந்த கிராமத்தைச் சேர்ந்த பெரியவர்களும் தாய்மார்களும் யாராக இருந்தாலும் வந்து இந்த உணவை பெற்றுக் கொள்ளுமாறு உங்களை கடா எங்க இருக்கிற கடா தேடி பிடிச்சி கடா கறியை ரெடி செய்து கோழி சுக்காவை ரெடி செய்து கொண்டு வந்து இங்கு வழங்கி கொண்டிருக்கிறோம். இந்த அற்புதமான உணவை வரிசை கிரமமாக ஒவ்வொருத்தராக வந்து பெற்றுச் செல்லுமாறு யாரும் இடையில வரவேன்னா வரிசையா வாங்க, தட்டுகளை அப்படியே வரிசையா ஒவ்வொருத்தர வர வர கொடுங்க. முன்னாடி வரிசையா போக கொடுத்துக்கிட்டே இருங்க. இந்த நேரத்தில் கூடி நிற்க வேணாம், கொஞ்சம் தள்ளி நிற்பாங்க. இந்த நேரத்தில் நிற்க வேணாம், அப்படி வரிசையா நிற்பாங்க. வரிசையா மட்டும் இருங்க. எல்லாருக்குமே உணவு இருக்கு. கடைசி வரை எத்தனை 1000, 1200, 1500 வந்தாலும் அத்தனை பேருக்கும் உணவு தயாராக கொண்டு வந்துள்ளோம். அனைவருக்கும் இந்த உணவு பரிமாறி விட்டுத்தான் நாங்கள் செல்வோம் என்பதை உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்தியாவுடைய ஆட்சியை திறம்பட செய்து காட்டியவர்தான் இன்று பிறந்த நாள் காணும் ஐயா புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் அவருடைய பிறந்த நாள் விழாவை சிறப்பாக கொண்டாடுகின்ற வகையில்தான் இந்த கிராமத்தோறும் அன்னதான திட்டம் வழங்கும் நிகழ்வை முன்னிட்டு இன்றைக்கு பெருமைக்குரிய இந்த கருசப்பட்டி கிராமத்தில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. வாசற்படிக்கு முன்பாக இந்த அறுசுவை உணவு வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லாரும் அரிசியா பொறுமையாவாங்க. எவ்வளவு பேர் வந்தாலும் அவ்வளவு பேர்களுக்கும் நாங்கள் உணவை தயார் செய்து கொண்டு வந்துள்ளோம். வழங்கிவிட்டுத்தான் செல்வோம் என்பதை உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த சூடான கடாக்கறி சாப்பாடு, அதே மாதிரி கோழி சுக்கா, இப்படி சிறப்பான ஒரு சாப்பாடை நாங்களே நேரடியாக தயார் செய்து இந்த நாட்டு மக்களுக்காக இந்த கிராம அன்னதான திட்டம் ஒரு கடமைக்காக போனவில்லை. பொறுப்புணர்வோடு பொறுப்பை உணர்ந்து கடமையை உணர்ந்து இந்த நாட்டு மக்கள் உங்களுக்காக கல்விப்பட்டி கிராம மக்களுக்காக இன்றைக்கு தயார் நிலையில் செய்து கொண்டு வந்திருக்கிறோம். அனைவரும் வரிசையாக ஒன்று பெற்றுச் செல்லுமாறு உங்களை அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம். மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம். கருத்தல்பட்டி சேர்ந்த கிராம பெரியோர்களே, தாய்மார்களே, நடத்தப்பட்டு வருகிறது. இன்றைக்கு ஆனால் தொடர்ச்சியாக 100 நாட்களாக தொடர்ச்சியாக நடைபெற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அன்னதான திட்டம் துவங்கப்பட்டு இன்றைக்கு மகிழ்ச்சியாக நீங்கள் எல்லாம் அறுசுவை உணவை பெற்றுச் செல்கின்ற வகையிலே இன்றைக்கு மாண்புமிகு முன்னாள் அமைச்சர், சட்டமன்ற எதிர்கட்சி துணைத் தலைவர், இந்த தொகுதி மக்களின் நலனுக்காக அரும்பாடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய உங்கள் வீட்டு பிள்ளை, திருமங்கலம் தொகுதி மக்களுடைய செல்ல பிள்ளை, திருமங்கலம் சட்டப்பேரவை தொகுதியுடைய சிறப்புமிகு சட்டமன்ற உறுப்பினர், மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் அண்ணன் ஆர்.பி. உதயகுமார் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நல்ல நிகழ்விலே